இன்னும் பிந்தின ரசம், சுவையுள்ள ரசத்தை இன்னும் வைத்திருக்கிறீரே. ஏன்னா அந்த இடத்துல இயேசு இருக்கிறார். என் ஆண்டவர் இருக்கிறதை எடுத்து தருகிறவர் மாத்திரமல்ல, இல்லாதவைகளை உருவாக்கி தருகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விசை கூட கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா. எஸ் லார்ட். நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. உம் வார்த்தையே என் வாழ்வை மாற்றியதே, வாழ்ந்திருக்க பலனும் ஈந்ததே. உம் வார்த்தையே என் வாழ்வை மாற்றியதே, வாழ்ந்திருக்க பலனும் ஈந்ததே. நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை பார்க்கிலும் அதிகம் தந்து ஆசீர்வதிப்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. துயரத்தால் நான் தோய்ந்து போயிருந்தேன், துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தேன். துயரத்தால் நான் தோய்ந்து போயிருந்தேன், துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தேன். வஸ்திரம் என் மேல் விரித்தீரே, உம்மடையாளம் கொடுத்தீரே. என்ன வந்தாலும் என்னோடு இருப்பீரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே,
ஆமென். யெகோவாயிரே ரோரே யெகோவாயிரே யெகோவாயிரே. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம். ஏசாயா 9வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் கர்த்தர் கிருபையா இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் தந்து ஒவ்வொரு நாளும் பேசி வருகிற அவருடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஈனப்படுத்தப்பட்ட காலம் கர்த்தர் அறிவார். பிற்காலத்திலே அதை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார். என் தேவனால் மட்டுமே இதை செய்ய முடியும். முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சத்தை முளைப்பிக்கிறவர், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுகிறவர், அவர் தந்த வார்த்தை தான் பிற்காலத்திலே அதை மகிமை படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிற்காலம். நம்முடைய நாளையை குறித்து நம்மிடத்தில் தான் கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னார். நமக்காக கவலைப்படுகிறவர், நமக்காக பரிதபிக்கிறவர். ஆமென். என் ஜனமாகிய குமாரத்தினுடைய காயத்தின் நிமித்தம் நானும் காயப்பட்டேன் என்று சொல்லுகிறவர். ஆமென். நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரால் தான் நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடைய போகிறது. அவரால் தான் நம்முடைய வாழ்க்கை மகிமை அடைய போகிறது. அவரால் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் எல்லாம் மாறாவும் மதுரமாக மாறப்போகிறது. ஹalleluya. ஆமென். நாம் பாடுவோமே, வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஹalleluya. அன்று இஸ்ரவேலருக்கு அந்த மரம் நாட்டப்பட்டது என்றால் நமக்கு கூடவே வருது. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய மாறாவை என் இயேசு மதுரமாக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்று இஸ்ரவேலர்கள் அந்த மாறாவை டேஸ்ட் பண்ணாங்க. டேஸ்ட் பண்ணதுனால அந்த மாறாவை மதுரமாய் மாறிச்சு. ஆண்டவர் நமக்காக ஒரு கசப்பை டேஸ்ட் பண்ணார். எங்க தெரியுமா? சிலுவையில அவர் அந்த கசப்பை டேஸ்ட் பண்ணார் பாருங்க. அங்கதான் நம்ம லைஃபே மாறுது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் எல்லாமே மாறுகிறது. நம்முடைய வாழ்வு மதுரமாய் மாற்றப்படுகிறது. நமக்காய் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எனவேதான் இது நடக்கும். இது எப்படி சாத்தியமாகும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 6வது வசனமும் 7வது வசனத்தையும் பார்க்கும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த பகல் வேளையில எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு. ஒரு வசனத்தை சொல்லும் போது வாய் திறந்து சொல்லிடணும். ஓகே? இந்த வசனத்தை நம்முடைய வசனத்தோடு நம்ம அந்த பழக்கப்படுகிற அனுபவம் ரொம்ப தேவை. அந்த இடத்துல நம்ம மசில்லாம் பிடிச்சிட்டு இருக்க கூடாது. வாயை திறந்து சொல்லிடணும். வசனம் எந்த அளவுக்கு நம்முடைய வாயில உச்சரிக்கிறோம், அதே போல நமக்கான வார்த்தை வரும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும் தெரியுமா? பிரைஸ் பண்ணிட்டே இருக்கணும், துதிச்சுட்டே இருக்கணும். தாவீது அப்படிதான் செய்வார். 119வது சங்கீதம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 119வது சங்கீதம் அதனுடைய 171வது வசனத்துல, உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை, எனக்கு நீங்க பேசும்போது நான் என்ன பண்ணுவேன்? துதிச்சுட்டே இருப்பேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக தான் இன்னைக்கு பேச போறான்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நம்ம உதட என்ன பண்ணிட்டு இருக்கணும்? துதிச்சுட்டே இருக்கணும், பிரைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரை தானே துதிக்க சொல்றோம். அதுல கோட்டை விடவே கூடாது. அதெல்லாம் நாங்க அதெல்லாம் இருக்கவே கூடாது.
ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் இந்த தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னாரு. ஏன்னா பிரமாணம், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதிக்கும் போது நீங்க எனக்கு பேசுறீங்க, அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா துதிச்சுட்டே இருப்பேன், நான் பிரைஸ் பண்ணிட்டே இருப்பேன். நம்ம ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டே துதிச்சுட்டே இந்த வார்த்தையை கேட்கும் போது இந்த வார்த்தை ஆழமா நமக்குள்ள விதைக்கப்படும். அதுக்கப்புறம் சத்துரு அந்த வசனத்தை என்ன செய்ய முடியாது தெரியுமா? எடுக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. 7வது வசனத்தை வாசிங்க. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அது இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் திடப்படுத்தி திடப்படுத்தவும் நிலைப்படுத்தவும் அவர் செய்யும்படி இந்த பூமியில வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கு முடிவே கிடையாது. நம் ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர். ஆமென். 6 லட்சம் புருஷர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. இந்த 6 லட்சம் புருஷர்கள், இவங்க 6 லட்சம் புருஷர்கள்னா ஸ்திரீகள் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு 20-30 பேர், 30 லட்சம் பேர் புருஷர்கள் கணக்கே வைப்போமே. இந்த 6 லட்சம் புருஷர்கள்ல 5 லட்சம் பேருக்கு மன்னா கொடுத்துட்டு, இல்லப்பா இன்னும் 1 லட்சம் பேருக்கு இல்ல, நாளைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தரேன்னா அப்படி சொல்லல ஆண்டவர். அவருடைய பெருக்கத்துக்கு 5000 இருந்தாலும் மீதி வரும், 5 லட்சம் இருந்தாலும் மீதி வரும். என் தேவனுடைய பெருக்கத்துக்கு முடிவே கிடையாது. நட்சத்திரத்தை எண்ண கூடுமானால் எண்ணு என்றா. அவர் பெருக்கத்தின் தேவன். ஆண்டவர் சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியை பெருக பண்ணுவேன்னு சொல்றார். எது எது இல்லையோ அதை பெருக பண்ணுகிற தேவன். ஆமாம், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது, பஞ்சகாலம் முழுவதுக்கு தேவை, அது பெருக பண்ணுகிறார். 5 அப்பம் 2 மீன் பெருக பண்ணுகிறார். என் தேவன் பெருக்கத்தின் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் பிந்தின ரசம், சுவையுள்ள ரசத்தை இன்னும் வைத்திருக்கிறீரே. ஏன்னா அந்த இடத்துல இயேசு இருக்கிறார். என் ஆண்டவர் இருக்கிறதை எடுத்து தருகிறவர் மாத்திரமல்ல, இல்லாதவைகளை உருவாக்கி தருகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் செய்கிறார். இதை சொல்லிவிட்டு அந்த வசனம் எப்படி முடியுது தெரியுமா? சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் நம்புகிறவர்கள், எனக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற அவருடைய வைராக்கியம் என ஈனப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறார், துன்பப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறார். எனவேதான் சங்கீதம் 68:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமென். அடுப்பின் அடியில்னா அந்த அளவுக்கு என்ன சொல்ல, கறி பிடித்த நிலையில் இருந்தாலும் இங்க பாரு, உன்னை மாத்தணும்னு நான் நினைச்சிட்டேன்னா மாத்திருவேன். என் தேவனால் மட்டுமே எனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சரை தர முடியும், என் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஆமென் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் இன்னைக்கு என் கூட பேச போற நிச்சயம் உள்ளவங்க எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தருடைய, சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. கொஞ்சம் ஸ்பீடா போக விரும்புறேன், டைம் இல்லாததுனால. பிரேக் போட வேண்டிய இடத்துல கொஞ்சம் பிரேக் போடுறேன். நல்ல கவனமா கேட்கணும். ஆமென். என்னுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? இந்த வசனத்துக்கு முன்னாடி குழந்தைகளா மாறிடணும். ஆமென். இன்னும் வேணும். இந்த பிள்ளைங்களுக்கு பாருங்க, பால் கொடுத்து 1 ஹவர்ல பசிக்கும். ஆமென், ஆமென். நமக்கு பசிக்கலைன்னா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரு தேவ மனிதர் சொன்னார், நமக்கு பசி இல்லைன்னு, பசியே எடுக்கலைன்னா நம்ம யாரை போய் பார்ப்போம்? ஏன்
பசி எடுக்கல. நமக்கு வசனத்துக்கு மேல பசி இல்லைன்னு நமக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆமென். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். இத டே பை டே இது இந்த ஃபுட் நமக்கு இந்த ஃபுட்டை வெறுத்துட்டாங்களோ வெறுத்துருவாங்க பரலோகம். இதான் பைபிள் சத்தியம். இது நமக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இஸ்ரவேலர்கள் நிறைய முறுமுறுத்தாங்க, அப்பெல்லாம் பொறுமையா இருந்தார். ஒரு வாட்டி மன்னாக்கு அகைன்ஸ்டா முறுமுறுத்தாங்க. இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்துக்குன்னார். ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு என்னத்துக்கு? பாம்பை விட்டார், உள்ள சாவுண்டார். ஏன்னா மன்னாவை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மன்னாவை வெறுத்த கூட்டத்தை பரலோகம் வெறுத்துட்டு. மன்னா யாரு தெரியுமா? வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே என்றார். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். நான் இதை நம்புறேன், நான் இதை நம்புறேன். ஏனென்றால் எனக்கு தேவன் பாராட்டின கிருபை கொஞ்சமல்ல, கொஞ்சமல்ல. நாம் பணத்துக்கோ பணத்தையோ பொருளையோ கொடுத்து வாங்கப்பட்டவன் அல்ல. என் தேவனுடைய இரத்தத்தாலே சிலுவையில போராடி சம்பாதித்த சம்பத்து தான். ஆமென். நான்